திமுக குடும்பத்தில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து சுவையான பஞ்சாயத்து. அதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமதி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து 2வது முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். திருமதி கனிமொழி அவர்களுடைய வரலாறு பின்புலம் என்னவென்பதை கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும். 2G வழக்கில் கைதாகி 6 மாதங்கள் டெல்லி திகார் சிறையில் இருந்தவர் தான் திருமதி கனிமொழி. ஸோ கனிமொழி தான் அந்த 2G ஊழலை செய்தாரா, கனிமொழி தான் 2G ஊழலில் பணம் பெற்றாரா என்றால் கனிமொழிக்கும் 2G ஊழலுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன இவன் கனிமொழிக்கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு அநியாயத்துக்கு உருட்டுறானோ என்று உங்களுக்கு தோன்றும். சொல்கிறேன், கொஞ்சம் விரிவாக இந்த விஷயத்தை சொல்லிடுறேன், கேளுங்க. பழைய கதையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த கதை. கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இந்த 2G ஊழல்னால் என்னன்னே தெரியாது. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்து விட்டது அப்படின்ட்டு தான் செய்தியே முதல்ல பிரேக் ஆகுது ஒரு CAG ஆடிட் அறிக்கையின் அடிப்படையில். அதாவது என்னென்னா, தகுதி இல்லாத இன்றைக்கி 5G வந்துருச்சு. அப்போ தான் அந்த செல்ஃபோன் வருகை பரவலாகக்கூடிய ஒரு காலம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் டயல் பண்ணுறது தான் அந்த செல்ஃபோன் என்பது அப்படியே பரவலாகுது. ஸோ அந்த செல்ஃபோனுக்கான அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் அதை அரசுக்கு சொந்தம். இயற்கையில் அல்லவா, இயற்கை சொத்து அல்லவா அது அரசுக்கு சொந்தம். ஸோ அரசு அதை ஏலம் போட்டு எந்த நிறுவனம் அதிகமாக கொடுக்குறதோ அந்த நிறுவனத்துக்கு இந்த மாநிலத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு, இந்த நகரத்தோட ஸ்பெக்ட்ரம் உனக்கு என்று ஒதுக்கீடுகளை செய்யும். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழக்கம்.